பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக இந்த வேளையில உங்களை வாழ்த்தி இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். தேவனுடைய மகா பெரிதான சித்தத்தின்படி இன்றைய நாளில நாம் தியானிப்பதற்கு ஆதார வசனமாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா நமக்கு இன்னைக்கு பலவிதமான ஜெப வகைகள் நாம வச்சிருக்கிறோம். நம்மளுடைய சில வகையான சமய ஒழுங்குகளை சேர்ந்தவங்களை வாழ்க்கைக்காகவோ அல்லது அவங்களுடைய ஒவ்வொருத்தர் காரியங்களுக்காகவோ பரிந்துரை ஜெபம்னு நாம என்னது ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக மற்றவர்களை சார்பாக ஜெபிக்கக்கூடிய பரிந்துரை ஜெபம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ரெண்டாவதா நாம ஒரு குறிப்பிட்ட ஜெப வகையான ஒரு பாரம்பரிய ஜெபமோ அல்லது நமக்கு தெரிஞ்ச ஜெப நூலோ எதையாச்சும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஜெபத்தை மனப்பாடமா வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய ஜெபத்தை ஒரு சில சமயங்கள்ல சங்கீதங்களே நாம சொல்றப்ப மனப்பாடமா ஜெபமாவே சொல்லக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெப முறைகள்லாம் இருக்கு. இன்னொன்னு, ஒருத்தர் சொல்ல சொல்ல, ஏன்னா எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு எப்படி சொல்லணும்ன்றது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல உதாரணமா பேப்டிசம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல பேப்டிசம் கொடுக்குறவங்க, ஞானசானம் கொடுக்கக்கூடிய சகோதரன் ஒரு சில ஜெபங்களை சொல்ல சொல்ல பாவ அறிக்கைக்காகவோ மனம் திரும்புதலுக்காகவோ ஒப்பு கொடுத்தலுக்காகவோ ஒப்புறதுக்காகவோ எதுக்காகவாச்சும் ஜெபம் பண்ண சமயத்துல சொல்ல 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 அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெபமும் சொல்லக்கூடியதா இருக்கும். 4வது வகை நம்ம வச்சிருக்கக்கூடிய ஜெபங்கள், ஒரு சில சமயங்கள்ல நம்ம ஒரு பட்டியலை தயார் பண்ணிட்டு அதை மறந்து போயிடுவோமோன்றதுக்காக அதை எழுதி வச்சு அந்த எழுதி வச்ச அந்த பட்டியல்ல இருந்து நாம நீளமா ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா இது எல்லா வகையிலையுமே நாம ஆன்மீக ஜெபமா இருந்தாலும் சரி, பரிந்துரை ஜெபமா இருந்தாலும் சரி, ஜெபங்கள் அட்டையை வச்சுக்கிட்டோ நூலை வச்சுக்கிட்டோ ஜெபம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் சொல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெபமா இருந்தாலும் சரி, பட்டியலை வச்சு நாம ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாத்துலயுமே நாம எதையோ ஒன்ன சார்ந்து இருக்கிறோம். ஏதாச்சும் ஜெபம் அட்டையை வச்சுக்கிட்டோ அல்லது நூலை வச்சுக்கிட்டோ அல்லது யாராச்சும் ஒருத்தர் சொல்றத வச்சுக்கிட்டோ அல்லது நாம பட்டியலை வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி எதையோ ஒன்ன சார்ந்துதான் நாம நிக்கிறோம். ஆனா நாம எதையும் சார்ந்து நிற்காம தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படி வேண்டதுன்னு தெரியாது, நம்மளுடைய பலவீனங்களில் நமக்காக ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, எது நமக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சிம்பிளா நாம ஹம்பிளா தேவனுடைய சமூகத்துல என்னைக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபத்தின் வல்லமை அளிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தேடி கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க என்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி பூமி எங்கும் உலாவுகிற கண் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆவியானவர் இந்த பூமியில எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, இப்ப நான் சொன்ன வகையான ஜெபங்களை எல்லாத்தையுமே ஏறெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல தன்னை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு கூட நான் செபிக்கணும். ஏன்னா எபேசியர் 6:18 வாசிப்போமே. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அப்போ என்னைக்கு நான் ஆவியானவரோடு கூட ஜெபிக்கணும், ஆவியானவர் ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலப்படுத்த வேணும்னு சொல்லி என்னைக்கு நான் ஜெபிக்கிறேனோ அன்னைக்குதான் இந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய முடியும்.
ஏன்னா ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள். அப்போ நாம எந்த சமயத்திலயுமே ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்கிறதுக்கு, அப்ப ஆவியிலே ஜெபம் பண்றதுன்னா என்ன? அது நாம இயல்பா ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும். ஏன்னா நாம பட்டியல் போடுறதோ, நம்மளுடைய சொந்த காரியங்களை சேர்த்துக் கொள்றதோ, நம்மளுடைய காரியங்கள்ல மாத்திரம் நாம நிலைச்சு நிக்கிறதோ, இது மாத்திரம் நம்மளுடைய ஜெபம் இல்லவே இல்லை. ஏன்னா யாக்கோபு 4:2 வாசிப்போமே. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆமேன். கவனிங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால எந்த கிறிஸ்தவங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு சபைக்கு வர்றதா இருந்தாலும், ஒரு ஜெபத்துக்கு வர்றதா இருந்தாலும், ஒரு கூடுகைக்கு வர்றதா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேசிக் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விண்ணப்பத்தை அடிப்படையாய் வைத்துதான் அமர்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனா நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அதுக்குதான் உதாரணமா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 11 ஒரு 4 வசனத்தை வட்டம் வாசிங்களேன் சிஸ்டர். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்பொழுது அந்த குறைவுபட்ட பொழுது அதுல இந்த உவமை நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு கதையாதான் இந்த பகுதியை சொல்றார். அப்போ அவனுக்கு அந்த 17வது வசனத்தை வாசிங்களேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி புத்தி தெளியாம இருந்திருக்கு. புத்தி தெளிவில்லாம அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். தன்னுடைய தகப்பன்டைய சொத்தை பிரிச்சு கொடுன்னு ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறான். நான் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கிறதையும் சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு என் சுதந்திரமா நான் செலவழிக்கிறதுக்கு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தகப்பன்ட்டு அவன் கேட்டுதான் பெற்று இருக்கிறான். அந்த தேவனோடு கூட கேட்கக்கூடிய காரியங்கள் தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த தகப்பனோடு அவன் கேட்கக்கூடியது எல்லாமே விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை எல்லாத்தையுமே வச்சு அப்ப கேட்டப்ப எல்லாமே புத்தி தெளிவு இல்லாமல் அவன் அவ்வளவு நாள் இருந்தான். அவ்வளவுத்தையும் அவனுடைய இஷ்டத்துப்படி கேட்டு, இஷ்டத்துப்படி வாங்கி, இஷ்டத்துப்படி செலவழிச்சு, அது எல்லாமே அப்ப ஆவியானவரோடு இணைந்து அவன் செயல்படவில்லை. அவன் ஜெபிக்கிறப்பவே இத கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி ஆவியானவர் கூட சேர்ந்து அவன் ஜெபம் பண்ணி அவன் கேட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லாம அவன் கேட்ட விஷயங்கள் எல்லாமே புத்தி தெளிவில்லாமல் நடந்தது. அப்ப என்னைக்கு புத்தி தெளிவு வருதோ வர்ற அன்னைக்கு அவன் எழுந்து நான் தகப்பனிடம் போவேன், புறப்பட்டு போய் அந்த அவர்கிட்ட நான் வேலைக்காரனால ஒருவனாய் இருக்காதபடிக்கு உங்களுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து என்னை ஒரு ஓரமா உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டப்போ அவனை வரவேற்றதும் அவனுக்காக விருந்து கொடுத்ததும் இது நல்லாவே தெரியும். ஆனா இவன் கேட்டா பெற்றுக்கொண்டா, கேட்டது அனைத்துமே புத்தி தெளிவு இல்லாமல் கேட்டு பெற்றுக்கொண்டான். இதுல மூத்த குமாரன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 25வது வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்து கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி
நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். தகப்பன் சொல்லக்கூடியது என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்கிட்ட இருக்குன்றப்போ அதற்கு அப்புறமேட்டு இவன்கிட்ட வருத்தப்பட்டு இவன் சொல்றான். இன்னைக்கு பல விசுவாசிகளுடைய ஜெபம் இப்படித்தான் அமைகிறது. தேவனே, அஞ்ஞானிகள் இப்படி இருக்கிறாங்க, அவிசுவாசி எல்லாமே அவனுக்கு விருப்பமானது எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், அவன் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறான், நான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய தகப்பன்ட்டு விண்ணப்பம் பண்ணக்கூடிய விதமும், நான் உங்ககிட்ட என்னது ஒரு நாளும் மனசு கோணாதபடிக்கு நான் நடந்துகிட்டேன், ஒரு நாளும் நீங்க உங்களுடைய கற்பனையை மீறினது இல்ல, நான் செய்கிறதோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நாளாச்சும் ஒரு கண்ணுக்குட்டியாச்சும் கொடுத்துருக்கியா அப்படின்னா திரும்ப தகப்பன் சொல்றான், ஒரு நாளாச்சும் ஒரு கண்ணுக்குட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்காம நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் சொல்றப்ப, மூத்த குமாரன் கேட்கவில்லை, அதனால் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய சிலாக்கியத்தை விட கீழாகவே வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை விட அவன் என்ன செஞ்சிருக்கான்னா கீழதான் வாழ்ந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது நிறைய இருக்கு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீஷர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கியம் நிறைய இருக்கு. ஆனா அதை விரும்பியும் கேட்டால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஒரு தலைச்சம்பிள்ளையாக அவனுக்கு உரிமை அது. அந்த உரிமையை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆவியினுடைய வரங்களை அவன் பயன்படுத்தி ஜெபிக்க, அவன் இச்சையின்படி கேட்கிறவனாச்சும் என்னது, அவன் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுறான். ஏன்னா வசனத்துப்படி 1 தீமோத்தேயு 6:9 நாம வாசித்து பார்த்தோம்னா, மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகள் அப்படிங்கிற ஒரு இச்சையோடு கூட, ஏன்னா அந்த புதிய ஏற்பாட்டுல இச்சை அப்படிங்கிற சொல்ல கிரேக்க மொழியில வலுவான வார்த்தையா இருக்குது. அந்த மனுஷன் பல அதிகப்படியான ஆசையை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. பெரும்பாலும் அது இயல்புல தீமையானதா தான் இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல கிரேக்க வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த பதம் இச்சைன்றதுக்கு ரொம்ப அதிகமா பெரும்பாலும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா 2 தீமோத்தேயுல நாம வாசித்து பார்த்தோம், 2:22 வாசித்து பார்த்தோம்னா பாலியலுக்குரிய இச்சைகள். 2 தீமோத்தேயுல 3:6 நாம வாசித்தோம்னா பற்பல இச்சைகளினாலே இழுப்புண்டு. ஏன்னா இளையகுமாரன் அந்த பற்பல இச்சைகள், பாலியலுக்குரிய இச்சைகள், அவனுக்கு மதிகேடான சேதமுமான பலவிதமான இச்சைகள், இது எல்லாத்துலயுமே கேட்கிறான், கேட்டும் பெற்றுக்கொண்டான், அதை எல்லாத்தையும் அனுபவிச்சான், இழந்தான், பாவத்துக்குள்ளார இருந்து இப்ப மனம் திரும்பிதான் வந்திருக்கிறான். ஆனா மூத்த குமாரன் இதுல எதையுமே அனுபவிக்கவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை. ஆனா இவன் சொல்றான், நான் எல்லாத்துலயுமே உங்களுக்கு உண்மை உள்ளவனா தானே நான் நடந்தேன், அதுக்காக நீங்க எனக்கு ஒரு கண்ணுக்குட்டியை கூட தரலையா அப்படின்னு சொல்றப்ப, நீ கேட்டிருக்கலாமேப்பா, நானும் அதே மாதிரி கண்ணுக்குட்டியை நான் சாப்பிடுறேன் என் நண்பர்களோடு. அதனால பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இன்னது என்று வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாத வேளையிலே ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நீங்க வேணுங்கிறத இந்த பூலோகத்துல கேட்கக்கூடியவைகளை கேட்கிற வண்ணமாய், இச்சைகளுக்குரியதாய் அல்ல, நம்மளுடைய சொந்த விருப்பத்துக்குரியதாய் அல்ல, தேவனுக்குரிய பிரியமாய். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்குரியதாக நாம கேட்க வேண்டும். எனக்கு இனி என்கிட்ட கேட்கல அப்படின்னா உடனே நாளைக்கே நம்ம இப்ப இந்த செய்தியை கேட்ட விசுவாசிகள் எல்லாமே ஒரு பட்டியலை தயார் பண்ணி, ஏன்னா பட்டியல் ஜெபத்திலேயோ பரிந்துரை ஜெபத்திலேயோ அல்லது ஒருத்தர் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒருத்தருக்கு பின்னாடி சொல்லக்கூடிய ஜெபத்திலேயோ அல்லது நம்ம என்னது ஒருத்தருக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்யக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜெபங்கள்லயோ பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. என்னை கேட்டா இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப தேடக்கூடிய விதத்துல நம்மளுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது சபை ஒழுங்குக்கு உட்பட்டதாய், சத்திய வசனங்களுக்கு உட்பட்டதாய், அவர் நாம கேட்கக்கூடிய விதத்துல அத்தனையுமே இருக்கும். சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஆமென். என தகாத விதத்தில் கேட்கக்கூடிய விதத்துல அவர்கள் அப்படிங்கிறது, இந்த அவர்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். பாளையத்துல இவங்க எல்லாம் எதை கேட்டாலும் அவர்களுடைய சொந்த இச்சையின்படிதான் கேட்டாங்க. அவர்கள் பற்பல இச்சைகளினாலே இழுப்புண்டு அந்த பாலியலுக்குரிய இச்சைகளுக்குரியதுல இருந்து அவன் சிலை செய்யணும்னு கேட்டான். தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடியது மடியும் சேதமுமான பலவிதமான இச்சைகள் எல்லாத்துல இருந்துமே இவர்கள் கேட்டு எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டாங்க. ஏன் வாங்கின உடனே அவர்களுடைய இச்சை ரொம்ப ஜாஸ்தியா, இச்சையுடன் புசித்தவனுக்கு வாதையெல்லாம் புறப்பட்டது. அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்டது எல்லாத்தையுமே கவனிங்க. பிரியமான பிள்ளைகளே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிற பொழுது உன்னுடைய வேண்டுதலுடைய விதம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பது பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாய் இருக்கிறது. என் தேவன் நான் கேட்டதை உடனே கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுனால என்னது நான் எல்லாத்தையுமே சரியா கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்ல. என்னாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். என்ன பிலேயாம் கேட்கிறான், நான் போறேன்றான், எனக்கு பொண்ணும் வெள்ளியும் தரேன்றான், என்னை மதிக்கிறேன்றான், போறேன்றான். ஆனா அவன் வேண்டான்ட்டாரு கர்த்தர். நீ போக வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னு. ஆனா இன்னும் அதிகமா தரேன்னவும் இவன் திரும்ப திரும்ப கேட்ட உடனே முதல்ல மறுத்த கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறவராய் மாறுகிறார். பல சமயங்கள்ல நம்மளுடைய விண்ணப்பங்கள்ல மறுக்கப்பட்டதற்கு அப்புறமேட்டு கொடுக்கப்படுகிறதா இருக்கும் பொழுது அது ஆவியானவரோடு கூட நாம் ஜெபித்திருக்கிறோமா என்பதை நிச்சயமா பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நாம் விண்ணப்பத்தை பெறாம இருந்தா கூட கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு அதை அனுகூலம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்கு உரியதை நிச்சயமா உனக்குரியதா. ஏன்னா நாம் தாயின் கருவிலே உருவேறுபடுவதற்கு முன்பாகவே நமக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்து அத்தனையுமே இந்த பூமியில உருவாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளை படைச்சார். ஏன் ஆதாம் ஏவாளையே இந்த பூமியில சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி என்னது சந்திரன், சூரியன், மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், பழங்கள், மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், அதனுக்குரிய வெளிச்சம், குளிர், நிலவு, மழை அத்தனையும் படைத்ததுக்கு அப்புறமேட்டு இறுதியாதான் 6ஆம் நாளுல தான் மனுஷனை உருவாக்கக்கூடிய விதத்துல அத்தனையும் படைத்ததுக்கு அப்புறமேட்டு சொகுசாதான் கொண்டு போய் வைத்தார். அத்தனையும் நமக்கு எல்லாவற்றையுமே முன்னே தயாரித்து வைத்தவராய் இருக்கிறார். ஆனா நாம் கேட்கின்ற பொழுது கேட்கிற வண்ணமாய் கேட்கிறோமா, அல்லது நம்மளுடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு தவறான உள்நோக்கத்தோடும் மனோபாவங்களோடு கூட நாம கேட்கிறோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா தேவன் அருளிய வரங்களை நாம தவறாக பயன்படுத்த முடியாது. ஒரு ஆவிக்குரிய வரத்தை தவறாக பயன்படுத்துறோம் அப்படின்னா பிலேயாம் தீர்க்கதரிசி போலதான் நம்ம தேவனுடைய சமூகத்துல பதில் சொல்லுகிறவர்களாய் நாம் மாறுறோம். இறுதியில அவன் என்னது, அவன் செல்லுகிற வழியில தேவன் அவனை வழியில நிறுத்தி பார்த்தாரு. அப்படி இருந்து குருவின பட்டயத்தோட நிறுத்தி பார்த்தாரு. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவனுக்குரிய காரியங்கள் எல்லாமே பார்வைக்கு மறைக்கப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிப்போமே. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். கொடிய வஞ்சகம் அப்படின்னா எப்படிப்பட்ட வஞ்சகம்னா, அவங்க பொய்யை விசுவசிக்கிறபடி. ஏன்னா அவர்கள் சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும்.
கவனிங்க, நிறைய பைபிள் ஸ்டடி அது இதுன்னு எல்லாத்தையுமே நாம கேட்டு இருந்தும் சத்தியத்தை விசுவசியாம நாம ஏதோ நம்மளுடைய இஷ்டத்துப்படி நாம கேட்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா தேவன் அவர்களை பார்க்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் நாம தேடணும். அவருடைய நீதிக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் தேடணும். பரிசுத்த ஆவியானவருக்குரிய இசைவோடு கூட தான் நாம ஜெபிக்கணும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கேட்கிற வரைக்கும் நம்மளுடைய சத்தியத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு திரும்ப நாம பழைய மாதிரி வாழ்க்கையில சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கும்படிக்கு. ஏன்னா ஆக்கினைக்கு உள்ளாகிறது அப்படின்னா இறுதி தீர்வை நாளுல தேவனுடைய சமூகத்துல தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஆக்கினைக்குரிய காரியங்கள்ல அந்த காரியத்துக்குள்ளார நாம போகும்படிக்கு அவர்களை என்னது பொய்யை விசுவசிக்கத்தக்க கொடிய வெஞ்சகத்தை தேவன் அனுப்பினார். ஏன்னா இவன்ட்ட பாகாலுக்கு அவங்க பலியிடவும் அதுக்கப்புறமேட்டு தேவனுடைய சமூகத்துல போயிட்டு திரும்ப திரும்ப இவங்களை சபிக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுங்க, சபிக்கிறதுக்கு வரம் கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்கிற அளவுக்கும் இவனுடைய காரியங்கள் எல்லாமே அந்த இடத்துல பொய்யை விசுவசிக்கத்தக்க கொடிய வஞ்சகம் பிலேயாம் தலையின் மீது இருந்தது. பிரியமானவர்களே, நாம என்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி நம்மளுடைய ஜெபம் கூட இருக்குமே ஆனால், நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெபத்தை பத்தி போன வாரமும் பேசினேன், இந்த வாரமும் நான் பேசுறதுக்குரிய காரணம் ஜெபத்துல கொஞ்சம் சற்றே விலகி நின்னோம்னா நமக்கு ஆக்கினைக்குள்ளாக இருக்கும்படிக்கு காரியங்கள் நமக்குள்ளாரே கடந்து வரும். தேவனுடைய வார்த்தையிலேயோ அல்லது நாம ஜெபிக்கக்கூடிய விதத்திலேயோ அந்த தோரணையிலேயோ ஆவியானவருக்கு ஏற்புடைய விதத்துல எனக்கு வேண்ட தெரியல, நீங்க சொல்லி கொடுங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்பா நீங்க நல்லதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல குமாரன் தகப்பனோடு சேர்ந்து இருந்தானா எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க மகனே, நீ பிரியமா இரு, நல்ல சந்தோஷமா இரு, நண்பர்களோடு கூட இரு, கொடுத்த கன்று ஒண்ணு இல்ல 2 கொடுத்து கூட அவனோடு கூட சந்தோஷமா தகப்பனும் சேர்ந்து அந்த விருந்து கொண்டாடி இருப்பான். இவன் கேட்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, ஆனா இன்னைக்கு குறைப்பட்டுக்கிறான். இன்னைக்கு பல விசுவாசிகள் எப்படித்தான் இருக்கிறார்கள். நீதியும் சத்தியமும் ஆவிக்குரிய காரியத்தையும் இன்னதென்று அறிந்து அவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றதை விட்டுட்டு ஏதோ நமக்கு என்னது பெரிய தியாகத்துக்குள்ளார இருக்கிறோம், அது வேண்டாம் இது வேண்டாம், மாம்சபூர்வமான மாயமான தாழ்மைக்குள்ளார நாம நின்னு நமக்கு என்னது காரியங்களை அனுபவிக்காம நாம் பல சமயங்கள்ல தேவனுடைய சமூகத்துல குற்றம் சாட்டுகிறவர்களாய் தான் நாம நிற்கிறோம். அதனாலதான் பிலேயாமுக்கு அனுப்பின கொடிய வஞ்சகத்தின் ஆவியை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம கொடிய வஞ்சகத்தின் ஆவி நமக்குள்ளார கடந்து வருது அப்படின்னா சத்தியத்தை விசுவசியாமல் நாம் வேற பிரியத்துக்குள்ளார இருக்கிறதுனாலதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போமே. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபம்லாம் இந்த மாதிரி ஜெபம்லாம் நமக்கு உதாரணத்திற்காக தான் எழுதப்பட்டது. ஆவியும் அவருக்குள்ளாதான் இருந்துச்சு. மனுஷகுமாரனா இருக்கிறப்ப ஆவியில இப்படித்தான் நாம ஜெபம் பண்ண முடியும். நம்ம ஆவியில நிறைந்தவர்களாய் ஜெபிக்கிறப்போ எனக்கு இது முடியல, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையோ இப்ப இருக்கக்கூடிய சூழலோ இப்ப இருக்கக்கூடிய காரியங்களோ என்னால அது ஒண்ணுமே செய்ய முடியல, இருந்தாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த சூழலையும் தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்து ஒப்பு கொடுக்கிறது எப்ப வரும் அப்படின்னா அதுல பிரச்சனை இருந்தாலும் அதுல சங்கடங்கள் இருந்தாலும் என்னால முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் உன்னால ஏத்துக்கக்கூடிய பக்குவம் என்னைக்கு வரும்னா ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினுடைய அந்த ஆவியோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நாம் ஜெபிக்கிற பொழுது
தான் ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். மீண்டும் இந்த நாள்ல நமக்கு ஆதார வசனமா எடுத்த ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தையும் அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய 27ஐயும் சேர்த்து வாசிப்போமே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். இப்ப பல சமயங்கள்ல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறது, எந்த இடத்துல இருக்கிறது, எப்படி நாம செலவு பண்றது, உடல் நிலையில இருக்கக்கூடியதுல எப்படி இதை சரி பண்றது அப்படின்னு சொல்லி பல விதமான சிக்கலான விதத்துல நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே நமக்கு மாறி நிக்கிற சமயத்துல நம்மளால முழுசா ஜெபிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி சூழல்ல நம்மை நாமே அறியாதிருப்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நன்றாக அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆறுதல் எப்படின்னா, எனக்கு இன்னது தேவைன்னு சொல்லிட்டு என்னால அறிய முடியாதுன்றது நல்லாவே தெரியும். ஆனா என்னைய படைத்த தேவனுக்கு என்னுடைய அறிவு குறைவுள்ளதா இருக்கிறது. தேவனுடைய ஞானம் சர்வ வல்லமை பொருந்தினது. அவர் சர்வ ஞானி, அவரால எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய ஜெபம் ஆவியிலே நிறைந்து ஆவியானவரோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிற பொழுது அவைகள் பூரணமும் பதில் தரக்கூடியதுமாய் நீங்கள் கேட்கிறவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற முழு விசுவாசத்தோடு, மலையை பார்த்து பெயரக்கூடிய விசுவாசத்தோடு என்னால கூட ஜெபிக்க முடியும். நாம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற பொழுது என யூதா 1:20 வாசிங்களே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். கவனிங்க, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்ப உங்களுடைய ஜெபம் வெறும் ஜெபமா தான் இருக்கும். ஆனா நீங்கள் ஆவிக்குள்ளார கூட ஜெபிக்கிறப்போ, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதி கொண்ட ஜெபமா இருக்கும். அதனால விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற ஜெபமே பதிலளிக்க கூடியதா இருக்கும். மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப என்னுடைய ஜெபம் ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குள்ளார இல்லாம ஒரு அப்பாற்பட்ட ஒரு பெரிய எல்லைக்குள்ளார மாறதா இருக்கும். அப்பதான் நான் போன தடவை சொன்னேன், தேவனுடைய ஜெபத்தை நான் ஜெபிக்கிற மாதிரியும், தேவனுடைய உணர்வுக்குள்ளார போய் நான் ஜெபிக்கிறது மாதிரியும், தேவ சிந்தைக்குள்ளாரவே போய் நான் திரும்ப ஜெபிக்கிறது மாதிரியும், அப்படி என்னுடைய உணர்வுகள் எல்லாமே மாறி போயிடும். வாசிப்போமே 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். ஆனா அதை தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியோடும் கருத்தோடும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா அதுல 25வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:25. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார செயல்படும் பொழுது, அவருடைய கிரிகை நமக்குள்ளார வெளிப்பட நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா ஆவியானவருக்குள்ளார நாம் இருந்து இணைந்து ஜெபிக்கிற பொழுது, நாம் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுகிற பொழுது, தேவன் அந்த இடத்துல நமக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாமே வெளியாகும். முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்போ தேவன் உலாவுகிறார், என்னோடு கூட நடக்கிறார், என்னுடைய காரியங்களை எல்லாத்தையுமே சீர்பொருந்த செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு நான் தேவனோடு கூட நடக்கிறதுக்கு என்னால முடியும் அப்படின்னா,
பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் டிராவல் பண்றப்பதான், அவருடைய அந்த டிராவல் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட நடக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போமே எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். அந்த தனக்கு உண்டான பயபக்தி, அப்போ தன்னோட இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் ஜெபம் பண்றாரோ அந்த ஜெபத்தோட என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறப்ப அந்த பயபக்தி இருக்குது இல்லையா? ஏன்னா நான் வந்து கரெக்டா ஜெபிச்சிருக்கணும், நான் கரெக்டா வந்து, ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல ஜெபிக்க போறதுக்கு முன்னாடியே இன்ன காரணத்துக்காக தான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி முடியணும், இப்படி நடந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட தான் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிச்சாலும் உங்களுடைய ஜெபத்திற்கு முன்பாக உங்களுடைய தீர்மானம் முன்னதாகவே அமர்ந்திருக்கிறது. அப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் ஜெபம் பண்றத அவருடைய வாயை வந்து நாம் அடைக்கிறவர்களாய் நம்மளுடைய சிந்தைகள் பல நேரங்களிலே பல நாட்களிலே அது மாறுகிறதாய் இருக்கிறது. ஏன்னா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு, அவருடைய பயபக்தியின் நிமித்தம் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதாய் நிச்சயமாய் இருக்கும். வாசிப்போமே 2 கொரிந்தியர் 13:1. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். ஆமென். ஏன்னா இத வந்து நாம பல சாட்சிகளோடு கூட நாம பாக்குறோம். ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறது எப்படிங்கிறத பல சாட்சிகளோடு கூட நாம் இணைந்து இந்த நாளிலே வேத பகுதியில நாம பாக்குறோம். அப்படி பாக்குறப்போ தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு நம்மை எப்படி முற்றுமுடிய, ஏன்னா அவர் இருதயங்களுடைய அந்தரங்களை எல்லாத்தையுமே வெளியேறமாக்கி அதற்காக நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவராய் இருக்கிறாரு. ஏன்னா நாம பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பம் பண்ணி அதை கேட்கிறவராய் இருக்கிறாரு. 1 கொரிந்தியருடைய புத்தகத்துல 14:29. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அப்ப தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துறவங்க எல்லாருமே போன தடவையே நாம பார்த்தோம். தீர்க்க தரிசன ஜெபம் அப்படிங்கிற தலைப்புல நாம பாக்குறப்போ அவர் என்னது காரியங்களை எல்லாவற்றையுமே நாம் நிதானித்து அறியக்கூடிய விதத்துல எல்லா காரியத்தையுமே ஆண்டவரோடு கூட இணைந்து கர்த்தாதி கர்த்தருடைய மகா பெரிதான வல்லமையோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிறைவானதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம் உபாகமத்தினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். இது கட்டளை. இந்த கட்டளையின்படி அவன் வந்து செய்யறப்போ ஆண்டவரே, இப்ப நம்மளுடைய ஜெபம் வந்து எப்படிப்பட்டதா நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு இது கொடுத்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே நான் வந்து நேர்த்தியானதாயும் நன்மையானதாயும் செய்து முடிக்க, நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேசத்துல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல, அப்ப நாம தீர்க்கமான ஒரு விசுவாசத்தோடு நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே அலங்கரிக்கப்படணும், அடுக்கப்படணும். நம்ம சொந்த வார்த்தைகளினாலே இருக்கப்படுறதை காட்டிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளோடு கூட நாம் இணைக்கிற பொழுது, அதனாலதான் பிரியமான பிள்ளைகளே பல தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பைபிள் நல்லா படிக்கக்கூடியவர்களாய் நாம இருக்கணும். வேதாகமத்தை
நாம வாசிக்கிற பொழுது அந்த வேத வசனங்கள் எல்லாமே மனனம் செய்யக்கூடிய விதத்துல மனப்பாடம் பண்ணி அந்த காரியங்களை எல்லாத்தையுமே அந்த வசனத்தோடு சொல்லி சொல்லி வெற்று வார்த்தைகளினாலே அலப்புகிறதுனாலே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதும் கிடையாது. உங்களுடைய நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுனாலையும் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட போறதும் கிடையவே கிடையாது. அதற்கு பதிலா நாம தேவனுடைய வசனத்துப்படி நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, அப்படி அந்த வசனத்துப்படி, அப்போ நீங்க வாக்கு தத்தங்களையும் சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்னைக்கு நாம வாசித்தது உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல நாம என்னது காரியங்களை எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி நாம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய விதத்துல எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய கனம் பண்றதுக்கு நான் இந்த தேசத்துல நீடித்த நாளாய் நிலைத்திருக்கவும், இந்த உம்முடைய வரக்கூடிய வருகையில 1000 வருட அரசாட்சியில நான் தீர்க்கமும் திண்ணமுமாய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நாம ஜெபிக்கிறோமோ அப்போ அந்த ஜெபத்துல ஆவியானவருடைய கிரியையும் அந்த ஜெபத்துக்குரிய வல்லமையான பதிலும் நிற்கும். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிங்களேங்க சிஸ்டர். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமென். ஏன்னா நமக்கு இன்னைக்கு பரிந்துரை ஜெபமோ பாடி ஜெபிக்கக்கூடிய ஜெபமோ எதுவா இருந்தாலுமே தேவனுடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலையுமே அவர் ஆவியினுடைய வரங்களை நாடுகிறவன். இன்னைக்கு சபை எல்லாமே கட்டட சபையா இருந்தாலும் காணிக்க சபையா இருந்தாலும் அவைகள் எல்லாமே இன்னைக்கு ஜெபிக்கிறப்ப அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவைகள் எல்லாமே கேட்கப்படக்கூடியதா இருக்கும். ரைட்டு, அந்த ஜெபத்தை கேட்கிறப்போ 100 பேர் இருக்கக்கூடிய சபையில நாம அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறப்ப அதை கேட்கிறவனுக்கு அந்த ஜெபிக்க கூடியது என்னதென்று கேட்கிறவனுக்கு தெரியவே தெரியாது. வேணா சொல்றவன் இந்த கருத்தோட இன்னென்ன வார்த்தைகள்லாம் கூட்டி சொல்றோம் அப்படிங்கிறது சொல்றவர்களுக்கு வேணா விளங்கும். உண்மையான அந்நிய பாஷையா இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு இப்ப சபைகள்ல பேசக்கூடியது அவர்கள் விரும்பி அந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டாய் பேசக்கூடியதா இன்னைக்கு சபையில இருக்கக்கூடிய அந்நிய பாஷையா இருந்துகிட்டு இருக்குது. ஆனா ஆவியில ஜெபம் பண்ண பொழுது நிச்சயமா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுறப்ப அந்த அந்நிய பாஷைக்குள்ளாரு இது உண்மையான ஆவிக்குரிய வரத்துக்குரியது. ஏன்னா இந்த சபை ஆவிக்குரிய வரமாகி அந்நிய பாஷையை மறுக்கவே கிடையாது, கட்டாயம் உண்டு. ஆனா அது வியாக்கியானத்தோடும் எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்தோடும் பேசுகிற பொழுது, 1-2 பேர் பேசுகிற பொழுது, ஆவியிலே நிறைந்து பேசுகிற பொழுது அவை அனுமதிக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாம யாருக்குமே புரியாம யாருக்குமே தெரியாம பேசுறத காட்டிலும் அதை பேசாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லக்கூடிய விதத்துல இன்னைக்கு நம்மளுடைய சபை செயல்பட்டதா இருக்கிறது. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணி என் ஆவி இல்லை விண்ணப்பம் பண்ணினேன் என்று கருத்து பயனற்றதாய் இருக்கும். ஏன்னா மீதி இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே கேட்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப நான் பேசக்கூடியது உங்களுடைய கருத்து, நான் பேசக்கூடிய கருத்து எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவா இருக்கும்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கருத்து தெளிவில்லாம போகும் பட்சத்துல நான் மட்டும் ஏதோ வார்த்தைகளை எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தைகளினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லாம 1 மணி நேரம் விரயமா தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா பயனுள்ள விதத்துல இருக்கணும் அப்படின்னா நான் ஆவியோடும் போதிக்க வேண்டும், அதே சமயத்துல இந்த கருத்து எல்லாமே போய்க்க வேண்டும். அதனாலதான் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன,
நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப பாடக்கூடியதாய் இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்க கூடியதாய் இருந்தாலும் சரி, நாம சேர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரை ஜெபத்துல நாமும் ஈடுபட்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பரிந்துரை ஊழியத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் எருசலேமுக்காக ஜெபித்தாலும் சரி, இந்த தேசத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெபித்தாலும் சரி, ஒரு விஷனோட நிற்போம். தேவ ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து நிற்கிறவர்களாய் இருப்போம். நம்மளுடைய ஜெபங்கள் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கருத்தோடும் ஆவியோடும் நீங்க பாடக்கூடியதா இருந்தாலும் சரி, ஏதோ சபையில நமக்கு ஏதோ பக்தி விருத்தி உண்டாகிறதுக்காக ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன், அது என்ன லாங்குவேஜ்ல பாடினாலும் சரி, எத்தனை பாட்டு பாடினாலும் சரி, அந்த பாட்டுல ஆவியும் கருத்தும் நிச்சயமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நாம பாடக்கூடிய பாடல்களையுமே செலக்டிவா இந்த பாடல் தான் பாடணும், வேற பாடல்கள் எல்லாமே பாடக்கூடாதுன்னு சொல்லி நமக்குன்னு ஒரு புத்தகத்தை நாம பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே சமயத்துல மத்த பாடல்கள் எல்லாத்துலயுமே நம்ம இசை இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, அதுல வர்ணனைகள் இருக்குது. ஆனா அதுல ஆவியும் கருத்தும் இருக்குமான்னு சொல்லி தேடி பார்த்து கேட்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இல்லாவிட்டால் 16 வரைக்கும் வாசிங்களேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். ஆமேன். கவனிங்க பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு இந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாலும் சரி, முடிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாலும் சரி, இடையில ஒரு விண்ணப்பத்தை ஏதாச்சும் கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னாலும் சரி, அந்த ஜெபம் ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி ஒவ்வொரு சீஷனுக்கும் கட்டாயமா இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா இதுல நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய். வசனம் சும்மா இல்ல ஏனோ தானான்னு பிளா 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 பிளான்னு தன்னுடைய வார்த்தைகளை சாபா ராமான்னு தன்னுடைய வார்த்தைகளை கொட்டுகிறவனுக்கு இந்த வார்த்தை கிடையாது, நன்றாய் பேசுகிறவனுக்கு இந்த வார்த்தை தான். அப்போ சும்மா சாதாரணமா வார்த்தையை கொட்டுகிறவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனுமே மற்றவன் பக்தி விருத்தி அடைபடிக்கு நீ 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் 5 வார்த்தைகளை பேசுவதே நல்லது. நாம ஏதோ தெரிஞ்சதை எல்லாத்தையுமே கொட்டுறோன்ற விதத்துல நம்மளுடைய ஜெபம் ஒரு நீளமா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சு நான் ஜெபிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சோத்திராண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெபங்கள் 1000 வார்த்தைகளோடு கூட சேர்ந்து அதிகமாய் இருப்பதை காட்டிலும், ஏன்னா நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுனால நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது என்று நம்மளுடைய நம்பிக்கையில தான் இருக்கும். ஆவியானவரால் ஜெபிக்கணும். உலகம் உண்டாக கடவது அப்படின்னா ஒரே வார்த்தையில சூரியன் உண்டாச்சு, ஒரே வார்த்தையில சந்திரன் உண்டாயிடுச்சு, ஒரே வார்த்தையில பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது, ஒரே பலியில நீங்களும் நானும் விநீதிமாக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே சபையினால கட்டப்பட்டிருக்கக்கூடிய நாம ஒத்த வார்த்தையில நான் ஜெபம் பண்ணாலும் இது உண்டாவதாக, இது கிடைப்பதாக, இது சரி செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்ற சமயத்துல அது தீர்க்க தரிசனமான ஜெபத்தோடு கூட ஜெபிக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோம். 1 பேதுரு 1 11 வசனத்தை வாசிப்போமே. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்துதான் இருந்தாங்க.
ஆனா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இருக்கிறப்ப அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்றது பாதி விளங்குச்சு, பாதி விளங்கல. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பெந்தகோஸ்தையின் நாளில தான் கிறிஸ்துவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேட்டு அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் திரும்பவும் நம்ம அந்த இடத்த வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரு அருகிமைகளையும் முன் அறிவித்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்கள் பயணித்த நாட்களில இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவர்களால் நிதானிக்க முடியல. காரணம், அவர்களோடு கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லை. அதனால அவர்களால நான் இப்ப சொல்லக்கூடிய நிறைய விஷயத்த உங்களால கிரகிக்க முடியாது, நீங்க அதை நிதானிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல சிம்பிளிஃபை பண்ணி சொன்னவரா இருக்கிறார். அப்ப அந்த சிம்பிளிஃபை பண்ணாம மேக்னிஃபை பண்ணி சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு பெரிய அளவுல எல்லா சத்தியத்தையும் சொல்லித்தரக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னா, இந்த சபையினுடைய சத்தியம் இன்னும் பெரிய அளவுல பிரம்மாண்டமா வளரணும், எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்துல பேசணும் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கணும். அப்பதான் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த டெப்த நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். ரோமர் 8:6 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். இந்த கடைசி ஒத்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நீளத்தை விளக்கத்தையும் கொடுத்து, நாம என்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவனாய் இல்லாமல் இருக்கிறோமோ அவருடையவராய் இருக்கவே முடியாது. நாம ஜெபிக்க கூடியதும் அவருடைய ஜெபமாய் இருக்காது. நாம பேசக்கூடிய இந்த சத்தியங்களும் அவருடையதா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, கிறிஸ்துவனுடைய ஆவிய என்னைக்கு நமக்குள்ளார தரிச்சவர்களாய் நாம கொண்டு போகிறோமோ அப்பதான் அந்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளார பூரணமாய் இருக்கும். இல்லைன்னா இந்த மாம்ச சிந்தை மரணத்துக்கு ஏதுவானதும், ஆவியினுடைய சிந்தை ஜீவன் சமாதானத்துக்கு உரியதாய் இருக்குது. அப்ப ஆவிக்குரிய சிந்தையோடு ஜீவனும் சமாதானமுமாய் நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று பிறவாததுக்கு முன்னாவே அறிந்தவராய் இருக்கிறார். அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால ஜெபிக்கிற ஜெபம் வழக்கமா ஏதோ ஒரு நேரத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு கூட நாம ஜெபிக்கிறோம், ஏதோ குறிப்பிட்ட வார்த்தைகளோடு கூட நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் நாம் ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியத்திலையும் அவசியமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 1:19 வாசிப்போமே. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். ரெண்டுமே இணைந்து இருக்கிற பொழுது அது ரட்சிப்பா முடியும். நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ரட்சிப்பா முடியணும் அப்படின்னா, நீங்கள் வேண்டுதலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது நிச்சயமாய் அது ரட்சிப்பாய் முடியும். 2 சாமுவேலுடைய புத்தகம் 23வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போமே. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்: மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபதியாய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்ப இவன் சொல்லக்கூடியது கடைசி வார்த்தை. என்னுடைய வாழ்நாள்ல எல்லாம் நான் நல்லா இருந்துட்டேன், நிறைய செஞ்சுட்டேன்,
என்னுடைய பராக்கிரமமா இருக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடிய அந்த ஜெபத்துல இஸ்ரவேலன் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலைமானவர்னு சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவ எவ்வளவு நிச்சயமா எழுதுறான் தன்னுடைய கடைசி வார்த்தையில, ஆவியானவர் எங்கிட்ட பேசினாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்துல நாம ஜெபிச்சு முடிக்கிறப்ப ஆவியானவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு முழு நிச்சயத்தோடு உங்களுடைய ஜெபத்துல இருந்து எழுந்திருச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபம் ஆவியானவரோடு கூட இணைந்திருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் சித்தத்துப்படி ஆகட்டும் அப்படின்னா அதுல ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல, அவர் சித்தத்துப்படி ஆகட்டும், அவர் சித்தத்துப்படி விட்டுருக்குற அப்படின்றப்போ உங்களுடைய ஜெபத்துல ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தமாம். அத நமக்கு தேவனுடைய சமூகத்துல நாம் முழு நிச்சயத்தோடு நிக்கிறப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. அப்ப தேவ வசனம் உன்னுடைய நாவில இருக்கணும், தேவ ஆவியானவர் உன்னுடைய சிந்தையில இருக்கணும். அப்பொழுதுதான் உன்னுடைய ஆவி இணைந்து ஜெபிக்கக்கூடிய விதத்துல ஆவி ஆத்மா சரீரம் மூணும் இணைந்து ஜெபிக்கக்கூடியதாய் அது மாறும். எபேசியர் 1 அதிகாரம் 16 வரைக்கும் முதல்ல வாசிங்க. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இப்ப இந்த ஜெபத்தை எவ்வளவு தூரத்துக்கு ஆவியானவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஜெபத்தை பாருங்களேன். உங்களுக்காக இடைவிடாது சோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவன் பண்ணியிருக்கக்கூடிய ஜெபம், உனக்கு ஒரு குறைவும் இல்லாம இருப்பதாக, உன்னுடைய சோறு தண்ணி கிடைப்பதாக, உன்னுடைய காரியத்துல இருக்கிறத ஆனா மகா மேன்மையினுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி பேசக்கூடிய விதத்துல இருக்குது. அவனுடைய ஜெபம் முழுக்கவுமே ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோட ஒரு உயரிய ஒரு பரிந்து பேசக்கூடிய ஜெபம்தான். தன்னுடைய கூட இருக்கக்கூடிய சீஷர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம்தான். ஆனா அதுல எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு கூட அவன் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உன்னுடைய மனக்கண்ணு கிடைக்கணும்ன்றதுக்காக. என்னைக்காச்சும் நம்மளுடைய சகோதரர்களுக்காக நாம ஜெபிக்க சொல்ற சமயத்துல இப்படி வசனங்களோடு கூட இணைந்து அவருடைய வல்லமையோடு கூட இணைந்து அப்படின்றப்பதான் வாசிங்க 20-23 வரைக்கும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நிறைவு, ஒரு உன்னதம், ஒரு மகிமை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய ஆவியினுடைய வல்லமை, இது எல்லாமே நிறைந்ததாய் இருக்குகிறது. அப்ப என்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே சரியா மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார வைக்கிறப்ப நம்மளுடைய ஜெபமும் ஒரு உன்னதத்தை நோக்கி கூட, ஏன்னா சரீரமாகிய சபை இப்படிதான் வளரணும்ன்றது ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு தீர்க்கமும் திண்ணமுமாய் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால கலாத்தியர் 4:19 வாசிங்களேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஆமென். அப்ப இவன் சொல்லக்கூடியதையும் பாருங்களேன். பவுல் திரும்பவும் கலாத்திய சபைக்கு சொல்றான், நீங்க உருவாகும் அளவிற்கும் எந்தெந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நீங்க உருவாகணும். அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்துலயுமே, அவ எழுதின எல்லா லெட்டர்லயுமே ஒரு ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துக்கும் வாழ்த்துதலுக்கும் எல்லாத்தையுமே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க எல்லாத்துலயுமே
கிறிஸ்துவுக்குள்ளார பலப்படுறது, கிறிஸ்துவுக்குள்ளார வளர்றது, கிறிஸ்துவுக்குள்ளார நிறைவடைகிறது, கிறிஸ்துவனுடைய வருகைக்குள்ளார சேர்ந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சேதான் எல்லாமே இருக்கும். அதனால நம்மளுடைய ஜெபங்கள் ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தினுடைய வல்லமை எல்லாமே கிறிஸ்துவின் மகிமைக்குரியதாத்தே மாறிக்கிட்டே இருக்கும். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை கடைசியா வாசித்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிப்போமே. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போறவர்களுக்கு அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ எங்கள் விசுவாசம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அதுக்கு மறைபொருளாய் இருக்கும். இப்ப நமக்கு சத்தியம் கொஞ்சம் வெளிப்படையாவே இன்னைக்கு பேசுகிறதா இருக்குது. ஐயா, நீ ஜெபிக்கிற ஜெபம் வெறும் புத்தகத்தை பார்த்து வாசிக்காத, ஒரு 4 பாட்டை மட்டும் பாடிட்டு போயிடாத, ஒரு சோத்திரம்னு சொல்லி வெறும் சோத்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடாத, ஒரு பட்டியலை போட்டு ஜெபம் பண்ணிடாத. அப்படின்றப்ப மறைபொருளாய் இருக்கக்கூடியத இன்னைக்கு வெளியரங்கமான ஒளியின் விசுவாசிகளுக்கு ஒரு பிரகாசம் உள்ளது. ஏன்னா பிலேயாமுக்கு அந்த பொய்யை நம்பக்கூடிய விதத்துல அவனுடைய மனசாட்சி சூடுண்டனாய் போயிடுச்சு. அந்த பொய்யை நம்பக்கூடிய விதத்துல அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். இன்னைக்கும் அதே மாதிரி எனக்கு சொந்தமா ஜெபிக்க தெரியல, யாராச்சும் ஜெபிச்சா பரவாயில்ல, யாருக்காச்சும் காணிக்கை அனுப்பி அந்த ஜெபத்தை வாங்கிக்கிருவோம், யாருக்காச்சும் நம்மளுடைய ஜெபத்தை யாராச்சும் எழுதி கொடுத்தாங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஜெபம் இப்படித்தான் ஜெபிக்கணும்னு சொல்லி எழுதி ஒரு புத்தகமாக போடக்கூடிய சபை இது அல்ல. ஆனா அந்த மாதிரி புத்தகமாகவோ அட்டையாகவோ இருக்கக்கூடிய ஜபங்கள் எல்லாமே இருக்கிறப்ப இதுவரைக்கும் யாராச்சும் வாசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோடு விட்டுருங்க. ஏன்னா இது மறைபொருளை அறியாதவர்களுக்கு இது தெரியாம இருக்கும். ஆனா கெட்டு போகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சாயலின் கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகளுக்கு தான் மறைக்கப்பட்டதா இருக்கு. அவர்களுடைய மனது குருடாய் இருக்கும். இன்னைக்கு நமக்கு தெளிவாய் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாரம்பரிய காரியத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய சமூகத்திற்குள்ளார நிலை பெற்றவர்களாய் அவருடைய சரீரத்தின் நிறைவாகிய சரீரமாகிய சபை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் மேலாக தலையாய் கொண்டிருந்து இது விளங்குவதாக நம்மளுடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் அமைவதாக என்று கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலே நம்மோடு கூட பேசினதற்காய் நாம் ஜெபிப்போமே. தலைகளை தாழ்த்துவோம். தேவ ஆவியானவர் கூட நம்மோடு கூட இணைந்து நம்மளுடைய ஜெபம் இன்னைக்கு மனுஷ வார்த்தையின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படி அமைய, தேவனுடைய சித்தத்திற்குள்ளாரை மாத்திரம் நம்மளுடைய ஜெபங்கள் அமைய அவருடைய கரத்திற்குள்ளார நாம் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கேட்கறது இந்த 1 மணி நேரம் மாத்திரம்தான். நீங்க பைபிள் வாசிக்கிறது ஏதோ உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு சில நேரங்கள் மாத்திரம்தான். ஆனா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த இடைவிடாது ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த ஜெபம் இடைவிடாமல் ஆவிக்குள்ளாரே நாம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்திற்குள்ளாரே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகிமையின் பிதாவே, மகத்துவத்தின் ராஜாவே, கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொருத்தர் சிரசின் மீதும் அச்சாரமாய் முத்திரை இடுவாராக. ஆண்டவரே, அதன்படியே நாங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா ஜெபங்களோடும் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய மகிமையினாலே நாம் தேவனை அறிகிற ஞானத்தினாலும் தெளிவினாலும் அவர் அளிக்கக்கூடிய ஆவியானவரை பெற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்கக்கூடிய விதத்துல தேவன் தாமே எங்களை அழைத்திருக்கிறதுனால அவர் மீது உண்டாயிருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னதென்று அறிந்து நாம் உணர்ந்தவர்களாய் மகிமையின் ஐஸ்வரியத்தை பெற்ற
பெற்றவர்களாய் உம்முடைய சமூகத்துல நிலைத்திருந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபங்கள் வெற்று காற்றிலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இராதபடிக்கு தேவ வல்லமையிலே நிறைந்ததாய் இருக்க உம்முடைய சமூகத்திற்குள்ளார நிறைவாய் ஒடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியினுடைய பலனினால் பூரணமாய் கட்டப்பட இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.